ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் அரிசி முறுக்கு. இது நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறான்னு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 200 கிராம் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் உடச்சக்கல்லையும் 150 கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும். உடச்சக்கல்ல மட்டும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து 150 கிராம். இதை நம்ம கடையில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அரிசி கூட சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியை விட மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா தான் நல்லா நைஸாக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இது நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போது மிஷினில் கொடுத்து அரிசி கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து உடச்சக்கல்லையே நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்த அரிசி மாவு உளுந்து இதில் சேர்த்துடலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரேஷியோவில் செய்யும்போது முறுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் பட்டர் தான் சேர்க்க போகிறோம். 200 கிராம் பட்டர் நான் சேர்க்குறேன். நீங்கள் 100 கிராம் பட்டரும் ஒரு 100 ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 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 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்நீரில் விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். அதுவும் இதே மாதிரி சேர்த்துடலாம். இந்த பெருங்காய தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து இதுக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். இது 2 ஸ்பூன் சால்ட் வந்து இந்த மொத்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் தண்ணியில் கரைச்சி சேர்த்துடலாம். அடுத்து எள்ளு, கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் எள்ளு. இப்போ பட்டரை கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். இதை வந்து உருகக்கூடாது. கொஞ்சம் அது கரையும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் இலை சூட்லேயே நம்ம மாவில் சேர்த்துடலாம். ரொம்ப சூடாக சேர்த்தோம்னா மாவு அங்கங்கே கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 100 பட்டரு 100 ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் 200 கிராம் இருக்கணும். 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டரு மெல்ட் பண்ணதை இதுலேயே சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கலர் விட்டு தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி குறைஞ்சது 1 லிட்டர் தண்ணி மெஷர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு 3/4 பங்கு ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கோங்க. கையில் எடுத்து பிசைஞ்சு பார்த்தாலே தெரியும். இது நான் கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி கொஞ்சம் கூட வந்தது. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிசைஞ்சிட்டு நீங்கள் அந்த முறுக்கு புழியறதுல போட்டு புழிய வந்துச்சுன்னா ஓகே, அதோடு நிப்பாட்டிக்கோங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். மாவு ரெடியாக இருக்குது. முறுக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி போட்டு அவ்வளோதான். நான் ஜல்லிக்கரண்டி தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவி இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு போட வசதியாக இருக்கும். 1க்கு 2 கரண்டி கூட எடுத்து வச்சுக்கோங்க முறுக்கு போட.
ஆனால் முறுக்கு திருப்புறதுக்கு மட்டும் வேறு ஜல்லடை எடுத்துக்கோங்க. எண்ணெயில் படாமல் மேலுக்கு வச்சு இதே மாதிரி போட்டுக்கோங்க. சூடாக இருக்க எண்ணெயில் பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு இந்த மாவு போட்டு முறுக்கு திருப்பும்போது நம்மளுக்கு மாவு விழாது கடாயில். அதனால் எண்ணெயில் சூடாக இருக்க எண்ணெயில் மட்டும் கரண்டி படாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் இந்த மாதிரி போட்டுட்டு இது மாதிரி கொஞ்சம் அங்கங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி டச் பண்ணி விட்டிங்கன்னா முறுக்கு உங்களுக்கு பிரியாது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா முறுக்கு பிரிஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க. இது குறைஞ்சது ஒரு 25 வருஷம் இருக்கும். இந்த மெஷரு இந்த முறுக்கு எங்கள் வீட்டில் எப்பவுமே மாறாது. செஞ்சோம்னா அடுத்த கொஞ்சம் ஒரு 2 நாள் கூட இருக்காது முறுக்கு. அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே காலி ஆகிடும். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க செய்ய சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மெஷர் சொன்னாலும் முறுக்கு பிரிஞ்சிடுது அந்த மாதிரி எதனா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. பக்கத்துலேருந்து நான் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். இந்த முறுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அருமையாக ஒரு சாஃப்டாக ஒரு முறுக்கு அரிசியை வச்சு செஞ்சிட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி கரண்டியை வச்சு போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யும்போது 2 பேரும் உட்காந்து செய்வோம், எங்கள் அம்மாவும் நானும். அப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுட்டு 2 கரண்டி வச்சுட்டு போடுவோம், ஒரு ஆள் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய செய்வோம். இது உங்களுக்கு வீடியோக்காக நான் சின்ன கடாயை வச்சு தான் காட்டுறேன். நாங்கள் ஒரு 3 கிலோ கிட்ட போட்டோம்னா அடுத்த ஒரு வாரம் கூட இருக்காது. அது 3 கிலோ 4 கிலோ போட்டால் எப்படி முறுக்கு போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெஷரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் மட்டும் குறைஞ்சது இதுக்கு ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் நம்ம கடாயில் இருக்கணும். நம்ம முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுக்கு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.